ஒலிம்பிக் மெடல் எல்லாம் இரும்பு சேர்த்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு கண்டென்ட் பாக்குறதுக்கு முன்னாடி. மெடல் இரும்பு கலந்தாங்களா, கலப்படம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சில கடந்த ஜூலை 26ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதக்கத்திலே நடுவுல இரும்பு வச்சிருக்காங்களா. அது ஏன் இதுக்கு எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு காணொலியில பாத்துறலாம். பதக்கத்துல தங்க பதக்கம்னா தங்கம் இருக்கு, வெள்ளி பதக்கம்னா வெள்ளி இருக்கு, வெங்கல பதக்கம்னா வெங்கலம் இருக்கு. இதுல இருக்க இரும்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த ஒரு ஒலிம்பிக்ஸை தனித்துவமா காட்டுவதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதக்கத்துக்கு நடுவுலையும் 18 கிராம் மதிப்புள்ள ஒரு இரும்பை வச்சிருக்காங்க. இரும்பும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸகன் வடிவில் வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த இரும்பை தங்கத்துல போய் வச்சிருக்காங்க, எதுக்கு எக்ஸகன் வடிவில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 18 கிராம் இரும்பு பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுல பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவரை சரி செய்யும் போது அதுல ஸ்கிராப் எடுக்கப்பட்ட இரும்புகளை பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல நடந்த ஒரு ஞாபகூட்டமா இருக்கிறதுக்காக இந்த இரும்புகள் எல்லாம் ஒவ்வொரு பதக்கத்திலையும் வச்சிருக்காங்க. சரி, அந்த எக்ஸகன் அறுகோண வடிவத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அளவை மேப்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸகன் வடிவில் இருக்காது, அறுகோண வடிவில் இருக்கும். அறுகோண வடிவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அறுகோண வடிவ இரும்பானது வைக்கப்பட்டிருக்கு. ஒரு 18 கிராம் இரும்பு பார்த்தோம்னா தங்க பதக்கத்துல மட்டும் தான் வச்சிருக்காங்களா அப்படி அது மட்டும் கிடையாது. தங்கம், வெள்ளி, வெங்கலம் அது 3 பதக்கத்திலே வச்சிருக்காங்க. அப்ப நிறைய புது புது இனோவேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒலிம்பிக்ல. நிறுத்த போறது கிடையாது. நம்ம ஒலிம்பிக்ஸ் ஷார்ட்ஸ் நம்ம போட இருக்கோம். யார் யார் மெடல் வாங்குறாங்க, எதுல வாங்குறாங்க எல்லாத்தையும் நம்ம மதுரை குறி சேனல்ல அப்டேட் பண்ண போறோம்.